ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையல் அறை. எங்க ஏரியால இருக்கான்னு, இந்த 130 ரூபாய் ஸ்டால் எங்க ஏரியால இருக்கான்னு பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணதுல 2வது இடம். இன்னைக்கு நம்ம திருப்போரூர் வந்திருக்கோம். திருப்போரூர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே முருகன் கோவிலுக்கு பேக் சைட்ல தான் லொக்கேட்டா இருக்கு டிடிகே மஹால். ஸோ இங்க வந்து எந்த பொருளை எடுத்தாலும் 130 ரூபாய்க்கு இந்த ஸ்டால் வந்து நடக்குதுங்க. சென்னை பிக் பஸாரோடது. அண்ட் இங்க வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நீங்க 130 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அண்ட் அடுத்ததா உங்க ஏரியா எதுன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த ஏரியால இந்த பிக் பஸார் ஸ்டால் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்காக அந்த வீடியோவை போஸ்ட் பண்றேன். வெயிட் பண்ண முடியல, போய் கலெக்ஷன்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாத்திரலாமா வாங்க. ஸோ திருப்பூரூர் சரௌண்டிங்ல இருக்க மக்கள் எல்லாருமே இந்த ஸ்டாலுக்கு வந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இவ்வளவு வாங்கிட்டு போகலாம். பாத்துருவோம் வாங்க. இன்னைக்கு திருப்பூரூர் உள்ள பிக் பஸார் சீரீஸ்ல உள்ள கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே கீ பாட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரசம் சாம்பார் அனுப்புறதுக்குமே கொடுத்துருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்ப ஸ்டடியாகவே இருக்கு. அண்ட் வீட்டுக்கு தேவையான நிறைய விதமான பொருட்கள் நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சிலே நீங்கள் வாங்கிக்கலாங்க. அண்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய கிளாஸஸ் இதெல்லாம் வந்து 4 கிளாஸஸ் வந்து 130 ருபீஸ்க்கு வச்சிருக்காங்க. அண்ட் அலுமினியமில் உள்ள தட்கா பேன் இதெல்லாமே 130 ருபீஸ்க்கு இருக்கு. அண்ட் டீ கப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 கப் செட் ஆஃப் 4 பீசஸ் செட் ஆஃப் 4 பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 130 ருபீஸ்க்கு வச்சிருக்காங்க. அடுத்ததாக கொலாண்டரில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் இருக்கும்ல, அதில் வந்து 2 பீசஸ் வந்து 130க்கு வச்சிருக்காங்க. அடுத்தது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு இல்லை பலகாரம்லாம் செய்யணும்னா அந்த ஆயில் வந்து ஃபில்டர் ஆகிறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே 130க்கு இருக்குது. அடுத்து இந்த புளிக்கரைஸ் இருக்குது, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 130க்கு வச்சுருக்காங்க. இந்த ஆயில் ஜெக் இது வந்து வாட்டர் ஜெக் அண்ட் ஆயில் ஜெக் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டீல்ஸ் ஐட்டம்ஸில் வச்சுருக்காங்க. அடுத்து இந்த சொம்பு, அப்புறமா இந்த பெரிய சைஸில் உள்ள தூக்கு சட்டி இதெல்லாமே கூட இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாலுக்கும் ஒரு சில பொருட்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹண்டி ஷேப்பில் ஒரு பவுல், இதெல்லாம் வந்து சாம்பார் ரசம் சட்னி அதெல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. இதெல்லாம் 130 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. அடுத்ததான் நம்ம சர்விங் பவுல்ஸ், இது வந்து ரிட்டன் கிஃப்ட் பர்பஸ் பண்ணும்போது தாராளமாக நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம். 130 நல்ல பெரிய சைஸாகவே இருக்கும். அடுத்ததாக இந்த சாஸ் பேன் வந்து நல்ல ஒரு ஸ்டெடியாகவே இருக்குது. அண்ட் இதிலே உங்களுக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்மே வச்சுருக்காங்க. உள்ளே வந்து ஒரு லேசர் கட்டோட இருக்க மாதிரி பிளாஸ்டிக் ஹேண்டில் இருக்குது. ஸோ இதில் 2 வேரியேஷன்ஸ் இருக்குது சாஸ் பேன்லேயே. அடுத்தது கொலண்டர் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிங்கிள் ஹேண்டில் டபுள் ஹேண்டில் அந்த மாதிரி பார்த்துருப்போம். இது வந்து கொஞ்சம் லாங் ஹேண்டில் டைப்பில் வச்சுருக்காங்க. டக்குன்னு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணோம் இல்லை டக்குன்னு ஸ்டீம் பண்ணுறதை வந்து ஃபில்டர் பண்ணோன்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இது நல்லா வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் லைட் வெயிட் கடாய்ஸ் எல்லாமே 130 ருபீஸ் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சின்ன சைஸில் ஒரு சர்விங் பவுல்ஸ் பார்த்தோம்னா அதில் இது வந்து கொஞ்சம் நல்ல பெரிய சைஸில் சாம்பார் ரசம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதெல்லாமே 130 ருபீஸில் இருக்குது. அடுத்தது குட்டி குட்டியாக சாதம் வைக்கிற மாதிரி பாத்திரம், இதில் வந்து ஒரு சிங்கிள் பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் சாதம் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பார்த்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் அதிலே உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் சொம்பு மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 130 ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம். நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. அடுத்ததாக பிளேட்ஸ், நம்ம கவுண்டர் டாப்பில் பிளேட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி ஸ்டாண்ட் இதெல்லாமே 130க்கு ஒர்த் ஃபார் மணி இதெல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அடுத்ததாக வெஜிடபிள் கட் பண்ணுற மாதிரி ட்ரே. ஸோ இதில் வந்து ஃபைபரில் உள்ள ஒரு கட்டிங் போர்டு இருக்குது. அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிற மாதிரி இங்கே ஒரு பார்ட்டிஷனோட கொடுத்துருக்காங்க. சாப்பிங் போர்டு இதெல்லாம் வந்து 130க்கு இருக்குது. அடுத்தது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள சல்லடை இதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 130 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. வீட்டில் நம்மளோட ஜுவல்லரிஸு நம்மளோட பேங்கிள்ஸ் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் டைம் இந்த ஸ்டால் விசிட் பண்ணப்போ இந்த பாக்ஸ் வாங்கிட்டு போயிருந்தேன்னா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த 2 பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா 130 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த மாதிரி ஸ்டூல்ஸ் எல்லாமே வந்து 130 ருபீஸ்க்கு இருக்குது. நல்ல ஸ்டடியாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். அடுத்து நம்ம ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு கிராசரிஸ்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி உள்ள கண்டெய்னர்ஸ் எல்லாமே 2 பீசஸ் வந்து 130க்கு வச்சுருக்காங்க. பாத்ரூம்லாம் யூஸ் பண்ண டூத் ப்ரஷ்ஷு சோப்பு ஷாம்பு அதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது எல்லாமே கிச்சன்லையோ இல்லை ஹாலில் கூட நம்மளோட அக்சசரிஸ் அதெல்லாமே நம்மளோட இந்த பவுடர் அதெல்லாமே வச்சுக்கிறது கூட அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக கார்னர் இருக்க இடத்துல ஒரு ஸ்பேஸ் நம்ம ஏதாச்சும் திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் சேவிங்கான ஒரு ஆர்கனைசர் இது. அண்ட் இதில் உங்களுக்கு 3 லேயர்ஸுமே இருக்குது. இதிலே ஸ்மால் சைஸ்லேயுமே கூட வச்சுருக்காங்க. பசங்களோட டாய்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு மினி பேஸ்கெட், இது அவங்களோட ட்ரெஸ் எல்லாமே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டாய்ஸோ ஸ்டேஷனரி ஐட்டம்ஸும் கூட தாராளமாக அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டால்ஸில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்டாக வந்ததும் டக்குன்னு வாங்குங்க அப்படின்னு சொல்கிற ப்ராடக்ட்டில் இது எல்லாமே ஒன்றுங்க. ஸோ இதுவே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். வீட்டில் வாழை மரம் முருங்கை மரம்லாம் பால்கனியில் வச்சு கூட இல்லை மொட்டை மாட்டில் வச்சு கூட நீங்கள் தாராளமாக வளர்த்துக்கலாம். இதில் நம்ம தண்ணி ஃபில் பண்ணி யூஸ் பண்ணாட்டியும் கூட இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹோம் கார்டனிங் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பெரிய சைஸு 130 ருபீஸ்க்கு. நியர்பை இந்த உங்கள் ஏரியாவில் ஏதாச்சும் இந்த மாதிரி ஸ்டால்ஸ் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் ஏரியா எதுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த ஏரியாவில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டால்ஸ் நடந்துச்சுன்னா உங்களுக்காக அந்த வீடியோஸ் எல்லாமே
எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பிக் பஸார் சீரீஸில் அடுத்ததாக உங்கள் ஏரியா எதுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாமே வந்து நல்ல பெரிய பெரிய சைஸில் உள்ள பக்கெட். இதில் உங்களுக்கு நிறைய விதமான வேரியேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் தாராளமாக நமக்கு பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம். 130 rupeesக்கு சூப்பர் குவாலிட்டியாக தான் இருக்குது. அண்ட் இது வந்து பாத்திரம்லாம் கழுவி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு லைட் வெயிட்டாகவும் இருக்கும். ஸ்டீல் வந்து எனக்கு மேனேஜ் பண்ண முடியல அப்படின்றவங்க 130 rupeesக்கு கண்ணை மூடிட்டு இதை வாங்கிக்கலாம். நல்ல குவாலிட்டி இருக்கும். நிறைய ஸ்பேஸுமே இருக்கும். திங்ஸ்லாம் கூட எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம். நான் இந்த பிக் பஸார் சீரீஸ் வந்ததும் நான் ஃபஸ்ட்டு வந்து வாங்கணும்னு ஃபிக்ஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்டர் பாட்டு தாங்க. சான்ஸே இல்லை. இதோட நம்பர் வந்து சொல்கிறேன் 16. இதை நீங்கள் தாராளமாக ஒரு ஏதாச்சும் கார்டனிங் ஷாப்பில் கூட போய் இந்த 16 நம்பர் பாட் வந்து என்ன ப்ரைஸ் வரும்னு செக் பண்ணி பார்த்துட்டு கூட இந்த மாதிரி ஸ்டால்ஸில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் இது வந்து 130 rupees தான். தாராளமாக இதில் வந்து ஒரு மூட்டை மண்ணுனா அதில் 3/4 மூட்டை அளவுக்கு மண் தாராளமாக பிடிக்கும். அதுலேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் உள்ள இந்த பிளான்டர் ஸ்பாட்ஸ் இருக்குது. செம்ம குவாலிட்டி. உங்களுக்கு கார்டனிங் ஷாப்பில் என்ன குவாலிட்டி என்ன ப்ராடக்ட் கிடைக்குமோ அதே ப்ராடக்ட் தான் இதுவும். ஆனால் ஜஸ்ட் 130க்கு வச்சுருக்காங்க. பாத்திரம் கழுவுற பேஸ்கெட்லேயே வந்து இது வந்து கொஞ்சம் சர்க்கிள் டைப்பு. ஸோ இதுவுமே வந்து பாத்திரம் நிறையா அடுக்கி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் எனக்கு அப்போலேருந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம பாத்திரம் அடுக்கி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சர்க்கிள் டைப்பில் உள்ள இந்த பேஸ்கெட் கரெக்டாக இருக்குமா, இல்லை அந்த ஓவல் ஷேப்பில் இருக்க பேஸ்கெட் கரெக்டாக இருக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்ததாக இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி லாண்ட்ரி பேஸ்கெட். ஸோ இது எல்லாமே 130க்கு சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள் வர்த்தா இல்லையானு. 130 rupeesக்கு கண்ணை மூடிட்டு தூக்கிட்டு வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இதில் உங்களுக்கு நிறைய விதமான கலர்ஸ் இருக்குது. ஸோ பசங்களோட டாய்ஸாக இருக்கட்டும், இல்லை லாண்ட்ரி பேஸ்கெட்டாகவும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம துணியெல்லாம் துவைச்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் காய வைக்கிறதுக்குமே இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் இருக்குது. லிட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஸ்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் போய் வெளில வாங்கினீங்கன்னா சான்ஸில் மினிமம் ஒரு 400-500 அந்த ரேஞ்சில் சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து ஜஸ்ட் 130 rupeesக்கு இருக்குது. குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள மினி சேர்ஸ் எல்லாமே வந்து இதெல்லாம் 130 rupeesக்கு இருக்குது. வீட்டில் பசங்கள்லாம் நிறையா இருந்தாங்க, இல்லை ஏதாச்சும் ப்ரீ ஸ்கூல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சேர்ஸ்லாம் வாங்கி போட்டுடலாம். இதிலே உங்களுக்கு மேட் கிளாஸி 2 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் வச்சுருக்காங்க. வீட்ல இருக்க மாதிரி 2 டிஃப்ரெண்ட் 2 மல்டி கலர்ஸில் இருக்க பேஸ்கெட். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஹேண்டிலோடே வந்துடும். வீட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா அழகாக ஒரு ஃப்ளஷ்ஷாக இருக்க மாதிரி ஒரு டேப். இதெல்லாமே 130க்கு வச்சுருக்காங்க. அடுத்த வீட்டில் பசங்களுக்கு க்ளூ கன்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா இதெல்லாம் வாங்கிக்கலாம். 130 rupeesக்கு இருக்குது. அடுத்தது ஸ்பேனர் செட் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மொத்தமாக ஒரு 6 pieces இருக்க மாதிரி மல்டிபிள் சைஸஸில் 130 rupeesக்கு வச்சுருக்காங்க. அடுத்தது இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான டூல் கிட் மாதிரி இருக்குது. ஸோ இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலான்றது, இது என்னது மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் தானே. ஸோ ஸ்க்ரூ ட்ரைவர்லேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் வச்சுருக்காங்க. யூஸ்வலான ஸ்க்ரூ ட்ரைவருமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைப்லேயுமே கூட வச்சுருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு இந்த ஸ்டார் மாதிரி வரும்ல, நிறைய ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் டைப்பில் இருக்கும். ஸோ அதெல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் வந்து ஸ்டார் மாதிரி இருக்கா, இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டான டைப்பில் இருக்கும். ஸோ இது ஆப்போசிட்டில் எடுத்து இதை வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஸ்க்ரூஸ் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே டைப் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து அந்த ஸ்டார் போடுற மாதிரி அந்த ஸ்க்ரூ டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து 3 pieces இருக்குது. 130 rupeesக்கு வர்த்து தான். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி கிச்சன் செட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் செட்டு. இதில் வந்து ஒரு நைஃப் அண்ட் லைட்டர், ஒரு பீலர் இருக்கும். எல்லாமே 130 rupeesக்கு வச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 pieces இருக்குது. ஒரு லைட்டர் அண்ட் 1 scissor வந்து இருக்குது. அது எல்லாமே 130 rupeesக்கு வச்சுருக்காங்க. அடுத்ததாக இந்த ஸ்டாலுக்கு நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா மஸ்ட் வாங்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் செட்டு தாங்க. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி பிராண்டோடது. ஸோ ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. அண்ட் அதில் உங்களுக்கு மல்டிபிள் டிசைன்ஸ்லையுமே வச்சுருக்காங்க. அண்ட் பெரிய சைஸில் சர்விங் ஸ்பூன் பேட்டர்ன்ஸ்லையுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் தாராளமாக வாங்கிக்கலாம், கம்பல்சரி வாங்கிக்கோங்க. அடுத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை. இதெல்லாம் பிராண்டட் ஷோரூமில் நீங்கள் போய் வாங்க போனீங்கன்னா இன்னும் ப்ரைஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. எல்லாமே 130 rupeesக்கு இருக்குது. அதுலேயே உங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் பிராண்டில் உள்ள நைஃப் அதெல்லாமே கூட வச்சுருக்காங்க. 130 rupeesக்கு இருக்குது. அடுத்தது இதெல்லாம் வந்து வெஜிடபிள் கிரேட்டர். அடுத்தது இது வந்து ஒரு அக்ரிலிக் டைப்பில் உள்ள ஒரு லஞ்ச் பாக்ஸ் டைப்பில் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன மினி பாக்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ் அண்ட் ஃபோக் அதெல்லாமே வருது. அடுத்ததாக இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வாங்கலாம். மினி ட்ராலி ட்ரே சிலிண்டருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல குவாலிட்டியாக நல்ல ஸ்டெடியாகவே இருக்குது. இதெல்லாமே தாராளமாக வாங்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ஜூஸர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 130 rupeesக்கு வச்சுருக்காங்க. அண்ட் அதில் நமக்கு
லெமன் போடுற மாதிரியும் சைஸஸில் இருக்குது. நம்ம ஆரஞ்சு சாத்துக்குடி அதெல்லாமே கூட ஜூஸாக நம்ம தாராளமாக போட்டுக்கலாம். அடுத்தது இது வந்து கிச்சன் ஷெல்ஃப் லைனர் 130 rupeesக்கு வச்சுருக்காங்க. அதிலே உங்களுக்கு மல்டிபிள் டிசைன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வால் ஸ்டிக்கர்ஸ்மே 130 rupeesக்கு வச்சுருக்காங்க. அம்பர்லாஸ்லாம் கூட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 130 rupeesக்கு லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கூடயுமே இருக்குது. இதே பெரிய சைஸில் கூட வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் கூட வச்சுருக்காங்க. அண்ட் இது எல்லாமே நைஃப் ஷார்ப்னர் எல்லாமே வந்து 130 rupeesக்கு இருக்குது. அண்ட் அடுத்தது கிச்சன் கார்டனிங் டூல்ஸ் வந்து 2 pieces வந்து வச்சுருக்காங்க 130க்கு இருக்குது. அண்ட் நம்ம ரூமில் டோர் ஹேங்கிங்கில் யூஸ் பண்ணுற மாதிரி ஹேங்கர் மெட்டலில் 2 pieces 130க்கு இருக்குது. அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனிங் டூல் செட் காம்போவாக கொடுத்துருக்காங்க. ஒரு க்ளீனிங் ப்ரஷ் அண்ட் 1 வைப்பர் நம்ம கிச்சன் சிங்க்லாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் பக்கெட் அண்ட் கண்டெய்னர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸில் வச்சுருக்காங்க. அடுத்ததான் பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி கட்டை அதுக்குள்ளே ரோலர் அதெல்லாமே இருக்குது. இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பெல்லாம் வாங்க தெரியுதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த ஸ்டாலில் வந்து விசிட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த மண்டபத்து லொக்கேஷன் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட்கா பேன்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அயனில் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உட்டன் ஹேண்டில்ஸ் இருக்குது. கரண்டி ஆம்லெட்லாம் போடும்போது செம்மையாக வரும், அப்படியே ரவுண்டாக வரும். இதெல்லாமே தட்கா பேன் எல்லாமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த சாண்ட்விச் போடுற மாதிரி உள்ள ஸ்கொயர் டைப்பில் உள்ள ஒரு பேன் எல்லாமே இருக்குது. ஸோ வீட்டில் கார்டனிங்லாம் இருந்தது அப்படின்னா கார்டன்லாம் வச்சுருந்தோம்னா அந்த இலை அந்த குப்பை எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்குள்ள இந்த ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 130 rupeesக்கு தாராளமாக வாங்கலாம். அண்ட் இந்த மாதிரி மெட்டலில் உள்ள தூபம் போடுற ஸ்டாண்டு இருக்குது. இந்த மாதிரி அருவாள் வச்சுருக்காங்க 130 rupeesக்கு. அடுத்தது குழிப்பணியாரம் பேன் மெட்டலில் இதுவுமே வந்து குழிப்பணியாரம் பேன் வந்து ஷீட் அயனில் ரெடி பண்ண குழிப்பணியாரம் பேன் இதெல்லாமே வந்து 130 rupeesக்கு தாராளமாக வாங்கலாம். அண்ட் அதே மாதிரி அயன்லேயே உள்ள கோகனட் கிரேட்டர் வச்சுருக்காங்க. அண்ட் அயன்லேயே உள்ள அருவாமனை எல்லாமே கூட இருக்குது. அண்ட் இந்த மாதிரி உட்டனில் உள்ள அருவாள் மனை எல்லாமே கூட வச்சுருக்காங்க. அண்ட் இது எல்லாமே கூட தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் திருக்குற கட்டையிலே வந்து இதில் வந்து உட்டனில் உள்ளது மாதிரி உள்ள தேங்காய் திருக்கட்டை இதுவுமே இருக்குது 130 rupeesக்கு இருக்குது. அதே மாதிரி தோசைகள் வந்து மினி சைஸ்லேயுமே வந்து வச்சுருக்காங்க. இது வந்து கொஞ்சம் அந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் கேர்வ்டு பேட்டர்னில் இருக்குது. அதிலே உங்களுக்கு ஃபுல்லி ஃப்ளாட்டில் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். அடுத்ததாக மினி மண்வெட்டி. ஸோ வீட்டில் கார்டனிங்லாம் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக கடாய் அயனில் உள்ள டீப் கடாய் இதெல்லாமே 130 rupeesக்கு கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அந்தளவுக்கு குவாலிட்டியாகவே இருக்குது. பிளாஸ்டிக்கில் உள்ள முறம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 130 rupeesக்கு வச்சுருக்காங்க. வீட்டில் நம்ம வந்து ஏதாச்சும் மிளகா மல்லி அதெல்லாம் காய வைக்கிறது கூட தாராளமாக இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்டி ஸ்லிப் மேட் எல்லாமே வந்து 130 rupeesக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஹாட் பாக்ஸஸ் எல்லாமே வந்து 130 rupeesக்கு வச்சுருக்காங்க. இதிலே உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்டில் இருக்க டைப்லேயுமே இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஃப்ளாட் பேட்டர்ன்லேயுமே வச்சுருக்காங்க. க்ளீனிங் ப்ரஷ்ஷு அந்த மாப்பு அதெல்லாமே கூட வந்து 130 rupeesக்கு இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு வீட்டில் நிறைய பேருக்கு வந்து கீழே வயசானவங்களாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு குனிஞ்சு கூட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குல்ல, அவங்களுக்கு இந்த ப்ரூம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் இது வந்து வாஷபிள் தான். நல்லா சின்ன சின்ன டஸ்ட் எல்லாமே கூட இது நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இந்த மொட்டை மாடி கூட்டுறதுக்கு இல்லை பால்கனிலாம் கூட்டுறதுக்கு இந்த மாதிரி மல்டிபர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒற்றை கம்பலாமே வந்து பார்த்திங்கன்னா 130 rupeesக்கு வச்சுருக்காங்க. அண்ட் இதில் நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி க்ளீனிங் ப்ரஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்போவாக வச்சுருக்காங்க. 3 ப்ரஷ்ஷு 130 rupeesக்கு. அடுத்ததான் ஸ்பின் மாப்பு இதுவுமே வந்து 130 rupeesக்கு தாராளமாக வாங்கலாம். ஸ்டீலில் உள்ள பூட்டு இருக்குது அதெல்லாமே வந்து 130க்கு இருக்குது. அதே மாதிரி ப்ராஸில் உள்ள அந்த அமுக்கு பூட்டு ப்ரெஸ்ட் டைப் பூட்டு இருக்கலாம் அதெல்லாமே வந்து 130 rupeesக்கு வச்சுருக்காங்க. இதில் பூட்டில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் லைட்டர். அண்ட் நான் பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டர் தாங்க. சான்ஸே இல்லை. இதில் என்ன ஸ்பெஷல்னு பாருங்களேன், இவ்வளோ குட்டி சைஸில் தானே இருக்குது. ஆனால் இந்த டார்ச் லைட்டர் செம்ம குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து 3 விதமான லைட் வந்து வருது. நீங்கள் பாருங்களேன், இது வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி தான். இப்போ வந்து இந்த சிங்கிள் லைட் வருதா எங்களுக்கு பார்த்தா தெரியும். அதே மாதிரி ஸோ செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளிக்கர் ஆகும். அடுத்தது தேர்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு மினி எமர்ஜென்சி லைட் மாதிரி. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. அண்ட் லேடிஸ் வந்து ஹேண்ட்பேக்லேயே கூட வச்சு கேரி பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு க்யூட்டாக இருக்குது. இது வந்து சார்ஜர் டைப்பில் தான் இருக்குது. அதனால தாராளமாக நம்ம சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது சார்ஜர் லைட், இன்னொன்று சார்ஜர் லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 130 rupeesக்கு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபோல்டிங் டைப்பில் இருக்குது இந்த லைட்டு. அதான் நம்ம வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது வந்து இப்படி அழகாக
இப்படி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கு. ஸோ நியர்பை ஓவராலாக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் இது நீங்கள் அடுத்தடுத்து வரும்போது ஒரு ஸ்டாக்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நியர்பை இருக்க ஷாப்பை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த மண்டபத்தோட இந்த டிடிகே மாலோட அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் கூகுள் மேப் லொகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் திருப்பூரூர் முருகன் கோவிலுக்கு வந்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக அதுலேருந்து பேக் சைட்லேயே தான் இந்த மண்டபம் லொக்கேட் ஆயிருக்கு. இங்கே ஸ்ட்ரைட்டாக விசிட் பண்ணிங்கன்னா ஒரு டைமும் ஒரு கலெக்ஷன்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் வாங்கிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் உங்கள் ஏரியா எதுன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த ஏரியாவில் நம்ம பிக் பஸாரோட ஸ்டால்ஸ் நடந்ததுன்னா உங்களுக்காக கண்டிப்பாக அந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஈஸியாக ஷாப்பிங் பண்ணிக்கலாம்.